Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது வருகை தந்துள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். விவரங்கள் என? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். அனைத்து மாவட்ட செயலாளர்கள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது அந்த இடமானது மாற்றப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களாக செயல்பட்டு வருகிறது. 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதிமுக ஏற்கனவே 2 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான ஒரு அணி செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த அணிக்கு 25 எம்எல்ஏக்கள், இதே போல 25 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவர்களும் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தி வராங்க. கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிப்பதற்காக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வராங்க. செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஏதுவாக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடத்தில் ஆதரவு கோரி கையெழுத்து பெறக்கூடிய அந்த பணிகளில் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 1800 பொதுக்குழு உறுப்பினர்களிடத்துல சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டிருப்பதாக எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்கள்ல 50க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுக்கு ஆதரவாக தங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக எஸ்.பி. வேலுமணி தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து வரக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள்ல எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க என்பதுதான் இன்றைய தினம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதனை வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எத்தனை மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது இன்றைய கூட்டத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வரும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.